வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டான ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மக்காச்சோளம் மலிவாக கிடைக்கிற டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி நிறையா வாங்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வருஷம் முச்சூடும் யூஸ் பண்ணலாம். மக்காச்சோளத்தில் நிறையா ரெசிபி பண்ணலாம், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தியானது, ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டிலே செஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நிறைய காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த மாதிரி ஒருக்கா நல்லா விலை சீப்பாக கிடைக்கிற டயத்துலேயும் சீசன் டயத்துலேயும் இந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கையில் நீங்கள் எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம். இந்த மாதிரி விரலை வச்சு இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி எடுக்கலாம். இல்லாட்டி இதுக்கு நான் ஒரு மிஷின் வச்சுருக்கேன். மிஷின் சொன்னால் எல்லா ஆன்லைன் ப்ராடக்ட்லேயும் கிடைக்கும். ஆன்லைன்லேருந்து தான் நான் வாங்கினேன். இது அப்படியே அப்படியே எவ்வளோ சுலபமாக ஈஸியாக நல்லா க்ளீனாக ஒரு வேஸ்டேஜ் இல்லாமல் நல்லா உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஒவ்வொரு பல்லாக எடுத்து கொடுத்துரும். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி பாருங்கள், நடுவு சென்டரில் ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். அதில் வச்சு இந்த மாதிரி சும்மா சுற்றுனீங்களே போதும். ஒவ்வொரு பல்லாக அவ்வளோ நீட்டாக க்ளீனாக உங்களுக்கு வந்துடும். கையில் ரொம்ப நேரம் நம்மளால் பண்ண முடியாது, கையிலையும் பண்ணலாம், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. இருந்தாலும் ரொம்ப அப்படியே நிறைய குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கி வச்சுக்கிட்டு கார்ன் மேக்கர், கார்ன் க்ளீன் பண்ணுறது, அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி செஞ்சிடலாம். நீங்கள் நினச்ச உடனே 5 நிமிஷத்தில் எவ்வளோ இருந்தாலும் இந்த மாதிரி விட்டு இந்த சைடு சுற்றுனீங்கன்னா போதும். இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், ஒரு சைடு பகுதி க்ளீன் ஆகிடுச்சுன்னா அதை அப்படியே மாற்றி இந்த மாதிரி திருப்பி மாற்றி நெக்ஸ்ட் அடுத்த சைடும் இந்த மாதிரி திருப்பி சுற்றுனீங்கன்னு சொன்னிங்கன்னா ஒவ்வொரு பல்லாக தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நீங்கள் 5 நிமிஷத்தில் 2-3 கிலோவாக இருந்தாலும் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா மலிவாக கிடைக்கிற நேரத்தில் மக்காச்சோளத்தை வாங்கி க்ளீன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பல்லாக எடுத்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரீசரில் எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வாங்கி வருஷம் முச்சிடும். என்ன 2 வருஷம் கூட வச்சு செய்யலாம். அதுக்கு கலரும் சேஞ்ச் ஆகாது, டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆகாது. ஒரு சேஞ்ச் இல்லாமல் அப்படியே இப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கடையில் வாங்கி பண்ண மாதிரியே இருக்கும். நீங்கள் கடையில் வாங்க போனீங்கன்னா நிறைய விலை கொடுத்து வாங்கணும். விலை மலிவாக இருக்கிற நேரத்தில் சீசன் டயத்தில் இந்த மாதிரி வாங்கி ஒருக்கா நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நினச்ச நேரத்தில் நீங்கள் வீட்டிலேருந்தே எடுத்து என்ன ரெசிபி வேணாலும் செய்யலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்துருச்சு பாருங்கள். ஒரு வேஸ்டேஜும் இல்லாமல் எவ்வளோ க்ளீனாக வந்துருச்சு பாருங்கள். மொத்தமாக இந்த டப்பாக்களில் கலெக்ட் ஆயிரும். அதை எடுத்து நீங்கள் வேறு தட்டில் இதை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறேன். மொத்தமாக எல்லாத்தையும் செஞ்சு அதில் எதுவும் 1-2 கொஞ்சம் கெட்டு போனதா இல்லை கலர் சேஞ்சஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து தூரம் போட்டுடலாம். தூரம் போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க்கு நான் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீனாக நீட் அண்ட் க்ளீனாக அப்படியே வந்துச்சு, ஒரு வேஸ்டேஜும் இல்லாமல். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் மொத்தமாக எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன். க்ளீன் பண்ணுறதும் சரி, இந்த ரெசிபியும் சரி ரொம்ப வேகமாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்கள் வருஷம் முச்சோட ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கார்னு வீட்டிலே இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் நிறைய காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இந்த பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா தட்டில் போட்டு பரப்பி பார்த்துக்கோங்க. ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. எதுவும் கலர் வித்தியாசம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, சொத்தை இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால நான் அந்த மாதிரி தான் எப்போ சீசன் இருந்தாலும் இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி இந்த மாதிரி செஞ்சு டீப் ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஏர்டைட் கண்டெய்னரு இல்லாட்டி ஜிப்லாக் கவரு அதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே ஆகாது. டேஸ்ட்டும் சரி, நிறமும் சரி சேஞ்ச் ஆகாமல் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். அதுக்கு இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிற செய்முறையில் பார்க்கலாம். அதுக்கு இப்போ நம்ம தண்ணி காய வச்சுக்கலாம். தண்ணி எவ்வளோ தேவைன்னா, இந்த மக்காச்சோளம் அப்படியே முங்குற அளவுக்கு. இப்போ நீங்கள் 1 கிலோ மக்காச்சோளம் எடுத்துருந்தீங்கன்னா 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கேற்றாப்புல 2 லிட்டர் தண்ணியை ஊற்றி 2 லிட்டர் தண்ணி காயட்டும். அதில் 2 டீஸ்பூன், 2 லிட்டருங்கிறனால 2 டீஸ்பூன் இல்லாட்டி 3 டீஸ்பூன். நான் பெரிய டேபிள் ஸ்பூனில் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நிறைய சீனி போட்டிருக்கேன். சீனி போட்டுக்கோங்க. சீனி ரொம்ப முக்கியம். அதோட டேஸ்ட்டும் சரி, நிறமும் சரி சேஞ்ச் ஆகாமல் அப்படியே நல்லா பளிச்சுன்னு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு சீனி ரொம்ப முக்கியம். அந்த தண்ணியில் சீனியை போட்டு தண்ணி நல்லா கொதியட்டும்.
கொதிஞ்ச உடனே இந்த மக்காச்சோளத்தை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. கவனமாக பாருங்கள், இந்த மக்காச்சோளம் முழுசாக முங்கும் பாருங்கள், அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதை ரொம்ப வேக வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. பாருங்கள், நான் காட்டுறேன், இந்த வீடியோவில் வர மாதிரியே பண்ணுங்கள். ரொம்ப அடியிலேருந்து அப்படியே வேக வைக்காமல் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில், சூடான தண்ணியில், சீனி போட்ட தண்ணியில் இந்த மக்காச்சோளத்தை முழுசாக போட்டுருங்க. பாருங்கள் அது எப்படி முங்கிருச்சுன்னு. மக்காச்சோளத்துக்கு மேலே தண்ணி இருக்குது பாருங்கள். அது தண்ணி இப்போ எந்த ஸ்டேஜில் இதை எடுக்கணும்னு சொன்னால், முங்குற தண்ணியில் மக்காச்சோளத்தை போட்டுட்டு இந்த சைடு நல்லா அதுக்கு முன்னாடி ஐஸ் க்யூபெல்லாம் போட்டு நல்லா ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஐஸ் வாட்டர் ரொம்ப முக்கியம். அந்த சைடு கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஐஸ் வாட்டரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஐஸ் வாட்டரும் அந்த மாதிரி நிறையா வேணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து மேலே மிதக்குது பாருங்கள். அதை அப்படியே அரிச்சு எடுக்கணும், அடியிலேருந்து எடுக்கக்கூடாது. அது அப்படியே நல்லா கொதித்து வரும்போது நீங்கள் வீட்டில் பண்ணும்போது பார்க்கலாம், வீடியோலையும் பாருங்கள், மேலால் மிதந்து வரும். அதுதான் ஸ்டேஜு. அதை அப்படியே மேலேருந்து அரித்து உடனடியாக அந்த கோல்டு வாட்டரில், ஐஸ் வாட்டரில் போட்டுருங்க. ஐஸ் வாட்டரில் போடுறது ரொம்ப முக்கியம். ஐஸ் வாட்டரில் போட்டிங்கன்னா தான் அதோடைய மறுபடியும் அது வெந்து குலையாது, கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டான பதத்தில் இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். அதை அப்படியே கொதித்து மேலால் மிதக்கும் பாருங்கள். அதை அப்படியே அரித்து எடுத்து இந்த மாதிரி ஐஸ் தண்ணியில் போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் அரித்து எடுத்து ஐஸ் தண்ணியில் போட்டுருங்க. அது குழஞ்சு போகாது, கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக இருக்கும். ரொம்ப நாள் அப்படியே கெடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுதான் இதில் முக்கியமான ஸ்டெப்பும் கரெக்டான பக்குவமும். அப்படியே மிதந்து வர்றது அப்படியே அரித்து தண்ணி இல்லாமல், சுடுதண்ணி இல்லாமல் நல்லா கோல்டு வாட்டரில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு நான் ஐஸ் க்யூபை நல்லா தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். அதுதான் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதுக்குள்ளே உடனடியாக அப்படியே போட்டுடணும். தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதை க்ளீன் பண்ணிடுங்க. அப்படியே சுத்தமாக நல்லா ஆறட்டும். அந்த ஐஸ் தண்ணியிலேருந்து லைட்டாக கிண்டி விடுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு லைட்டாக அப்படி கிண்டி விடுங்க. தண்ணி சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். பாருங்கள், நல்லா எம்கிட்ட அப்படியே அந்த ப்ராசஸ் அப்படியே வெந்துகிட்ருக்க ப்ராசஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிரும் பாருங்கள். கலரும் பாருங்கள், அப்படியே ஒரு ஷைனிங்காக சூப்பர் கலரில் வந்துருச்சு பாருங்கள். அதுக்கு தான் நம்ம அந்த சீனியை போட்டு ஐஸ் வாட்டர்லேயும் உடனடியாக போட்டோம். இப்போ இதை கழுவி நல்ல தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் அதுக்கு ஒரு சல்லடை மாதிரி இருக்கிற கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். அப்படியே எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் மொத்தமாக வடிச்சிருங்க. வடித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கலரும் சரி நிறமும் சரி, அது பாருங்கள் வேகவே இல்லை அப்படின்னா ரொம்ப குழைய வேகாமல் அப்படியே கரெக்டாக இருக்குது தான் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணுறனால சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. ஆறின பக்கத்தில் நம்ம இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் இதை நல்லா வடிகட்டி என்ன பண்ணிக்கலாம், உங்களோட துண்டு இல்லாட்டி கிச்சன் டவல் ஏதாச்சும் வச்சுருப்பீங்களா, சுத்தமாக பாத்திரம், இல்லாட்டி இந்த மாதிரி ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தண்ணி வடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி துண்டுகள் எடுத்துக்கோங்க. துண்டு இல்லாட்டி துணி ஏதாச்சும் காட்டன் துணி நல்லா எடுத்துக்கோங்க. என்கிட்ட நான் இட்லிக்கு யூஸ் பண்ணுற காட்டன் துணி இருந்துச்சு. அதுதான் நான் கொஞ்சம் இந்த மாதிரி காய்கறி துடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிருவேன். நான் ஃப்ரோசன் மற்றும் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி மக்காச்சோளமும் ஃப்ரோசனில் பண்ணுறேன். அதனால் நான் இந்த மாதிரி துணி ஒன்று கிச்சனுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த துணியை நல்லா விரிச்சுக்கோங்க. விரிச்சுக்கிட்டு நம்ம வடிகட்டின மக்காச்சோளத்தை நல்லா அதில் பரப்பி விட்டுக்கலாம். நல்லா அந்த மாதிரி பரப்பி விடுங்க. பரப்பி விட்டு அதில் தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் நல்லா துடைச்சி எடுக்கணும். எப்படி துடைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பரப்பி விடுங்க. நல்லா காத்தோட்டமாக நல்லா பரப்பி விட்டுட்டு நல்லா அந்த துணியை வச்சு மேலால் அப்படி ஊற்றி எடுக்கணும். ஊற்றி எடுத்திங்கன்னா அது அதுக்காண்டி ஒரே இதாக கையை வச்சு அப்படியே அழுத்தி நசுங்கிடக்கூடாது. நசுங்காமல் நல்லா மேலால் தண்ணியை அப்படியே தொடச்சி எடுத்திங்கன்னா அப்படியே சூப்பராக ட்ரை ஆயிரும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி தொடச்சிட்டு ஃபேனுக்கு கீழே கூட வச்சலாம். ஃபேனுக்கு கீழே கொஞ்சம் நேரம் வச்சு எடுங்க, நல்லா ஆயிரும். பாருங்கள், தண்ணியே இல்லாமல் இந்த துணியில் நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு சைடு துணியை மேலே வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஊற்றி எடுங்க. ரொம்ப அமைக்கிறக்கூடாது, ப்ரெஸ் பண்ணிடாமல் லைட்டாக அப்படி மேலால் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் அந்த துணியில் இழுத்துரும். நல்லா இந்த மாதிரி லைட்டாக மேலால் கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தொடச்சி எடுத்து ஒரு தட்டில் மாற்றி அதை நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஃபேனுக்கு கீழே வச்சோம்னா சுத்தமாக க்ளீனாக நமக்கு ரெடி ஆயிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி
நிறைய யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் ஷேரும் கமெண்ட்டும் தான் எங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். அதுக்காண்டி தான் லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் எப்படி செய்வீங்க, அந்த இதையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், பேசிட்டு 10 நிமிஷம் வேலை தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே தண்ணியெல்லாம் உறிஞ்சி இப்போவே நல்லா ட்ரை ஆகிருச்சு. இந்த பதத்தில் கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம். இல்லாட்டி நான் நல்லா 1 வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் அந்த துணியெல்லாம் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் பரப்பி ஃபேனுக்கு கீழே ஒரு 5 நிமிஷம் தாங்க வச்சு எடுக்க போகிறேன். 5 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா ட்ரை ஆயிரும். வெயிலில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. லைட்டாக ஃபேன் காற்றுல அந்த மாதிரி இருந்தால் போதும். நல்லா தண்ணி இருக்கக்கூடாது, மெயின் பாயிண்ட் அதுதான். தண்ணி எதுவுமே இல்லாமல், ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் அதுலேருந்து நல்லா அந்த மாதிரி எடுத்துக்கணும். காய வச்சு ஃபேனுக்கு கீழே வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபேனுக்கு கீழே வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட தண்ணி ஒட்டலை. லைட்டாக துணியில் துடைக்கும் போதும் அது லைட்டாக படுற மாதிரி இருந்துச்சுல, அதனால இப்போ ஃபேனுக்கு கீழே இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஏர்டைட்டட் கண்டெய்னர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஜிப்லாக் கவர் ஆன்லைன்லேருந்து தான் வாங்கினேன். தேவைப்பட்ட அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இல்லாட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் அப்படியே நல்லா இருக்கும், சேஃபாக இருக்கும், ஈஸியாக எடுத்துடலாம். அதனால தான். இல்லாட்டி ஏர்டைட்டட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். நான் பகுதி தான், ஏன்னா பகுதி நான் இப்போ என் பையன் வருவான் ஸ்கூலை விட்டு, அவனுக்காண்டி ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காண்டி பகுதி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா உள்ளே போட்டு இந்த மாதிரி காற்றை வெளியில் எடுத்து இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு மடக்கி இப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காற்றெல்லாம் வெளியில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மடக்கின வலையை ஜிப் போட்டு விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள் எப்படி காற்று வெளியில் வந்து எப்படி வேக்யூம் ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக பேக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சு டீப் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் இல்லை 2 வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நிறமும் சரி, சுவையும் சரி மாறாது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் கம்மியாக ரேட்டில் சீப்பாக நீங்கள் வீட்டில் இருந்தே வாங்கி பண்ணிக்கலாம். இதுக்கு போய் கடையில் நிறைய காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக நல்லா செஞ்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அந்த ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு அது நல்லா அவிஞ்சு தான் இருந்துச்சு. அதில் நம்ம இப்போ சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். சாட் மசாலா போட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான மிளகாப்பொடி கொஞ்சோண்டு தூவிக்கோங்க. ஏன்னா இது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஒருக்கா செஞ்சு பாருங்கள். அப்புறம் பிளாக் சால்ட்டு போடுறேன். பிளாக் சால்ட் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி நார்மல் சால்ட்டு கூட போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூனு நான் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா குலுக்கி விட்டு சர்வ் பண்ணுங்கள். ஸ்கூலை விட்டு பசங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சாப்பிடலாம். இது இந்த மாதிரி தேட்டர்லலாம் போனீங்களா, மால்லலாம் போனீங்களா கிடைக்கும் பார்த்தீங்களா, அதே ஸ்வீட் கார்ன் ரெசிபி தான் இது. இந்த மாதிரி செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.